எங்கு பார்த்தாலும் பசுமை மாறாத இயற்கை அழகு, வற்றாத நதிகள், அந்த இறைவனே குடியிருக்கும் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படும் கேரளா. அந்த கேரளாவில் ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்க போகலாமா? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஜீவன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூர் வித் ஜீவன். இன்றைக்கி நம்ம கேரளாவில் உள்ள அதிரம்பள்ளி அப்படிங்கிற ஃபால்ஸ். அதிரம்பள்ளி நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். அந்த ஃபால்ஸு இட்ஸ் எ மெயின் ஷூட்டிங் ஸ்பாட். பாருங்களேன், எவ்வளோ தண்ணி, எப்பயுமே இது வற்றாமல் இருக்கும். Found the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish in one, yeah, yeah. Isn't that too far away from our hearts, yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby, yeah. We should breathe slow, we should breathe slow, we should breathe slow. இப்போ நம்ம சாலக்குடி தாண்டி அதிரம்பள்ளி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கேரளாவில் நான் பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா, அவங்களுக்குள்ள உள்ள யூனிட்டிங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. அதை விட தன்னுடைய வீடு, தன்னுடைய மக்களை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த பகுதியை நேசிப்பாங்க. அவங்க ஊராகட்டும், அவங்க சாலைகளாகட்டும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க. ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. பாருங்கள், முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது, கரெக்டாக அந்த 2 லைனுக்குள்ளே போகிறாங்க பாருங்க. அதாவது லைனில் மேலே ஓட்டாமல் போகிறாங்க பாருங்க. கிராஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க அந்த ட்ராக்கில் வந்துடுறாங்க. தெரியுது அவங்களுக்கு, அந்த ட்ராக்கில் வந்துட்டார் அவர். இதுவே நம்ம ஊராக தான் நடுவில் ஓட்டுவான். அந்த கோடு எதுக்குன்னு தெரியாது, ஏன் இந்த மாதிரி நடு ரோட்டில் போயிட்டுருக்கான், அது எதுக்கு அந்த கோடை டிவைட் பண்ணி நடு ரோட்டில் போட்டுக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே நாலேஜ் இல்லாமல் ஓட்டுவாங்க. ஏகப்பட்ட விபத்துகள், எங்கே பார்த்தாலும் விபத்து தான். இந்தியாவிலேயே அதிகமாக விபத்தில் உயிரிழக்க மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் மற்ற ஸ்டேட்டில் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா ரோடு ரூல்ஸை பற்றியான அவேர்னஸே கிடையாது. எப்படி நம்ம ஓட்டணும், எந்த இடத்துல நின்று 2 சைடு திரும்பி பார்த்து நம்ம மெயின் ரோட்டில் திரும்பணும், மெயின் ரோட்டில் போகும்போது எப்படி போகணும், நைட் நேரத்தில் அந்த ஹை பீம் அது எப்படி குறைக்கணும், எதுவுமே தெரியாது. வாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்த இயற்கையை ரசிப்போம். சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலுங்க. சொர்க்க பூமி கேரளா.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிரம்பள்ளி வந்துட்டோம். செம்ம லொக்கேஷனுங்க, நிஜமாவே சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னமும் இயற்கை அழியாமல் இருக்குது. இப்பயே இப்படி இருக்குது இந்த ஊர். ஒரு 50 வருஷம் 100 வருஷம் இன்னும் இப்படி இருந்து யோசிச்சுப்பாங்களேன். வேறு லெவலுங்க. எனிவே, அடுத்த எபிசோடு நம்ம அதிரம்பள்ளிக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் வித் டூர் வித் ஜீவன். நீங்கள் சென்று காண முடியாத பல இடங்களை நம்ம காணொலி மூலமாக நீங்கள் இருந்த இடத்துல இருந்து காண்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். பிடித்ததுனால பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைக் கொடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்கள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.